சென்று வருத்தத்தோடு கிழீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மானிய ஊருக்கு எதிராக என்ன செய்கிறோம்? கேத்ரா தீவின் ஒதுக்கல் என்ன செய்கிறோம்? அப்ப ரொம்ப நாள் என்ன செய்யறாங்க? கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க? அந்த படகு போகுது. 9வது வசனம் வாசிங்க. வெகுகாலம் சென்று உபவாச நாள் கழிந்த போனபடினாலே பவுல் அவர்களை நோக்கி சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமும் இல்ல, அப்ப அந்த கப்பல்ல என்னெல்லாம் இருந்திருக்குங்க? என்ன இருக்கு? சரக்கு பொருட்கள் இருந்திருக்கு. அந்த கப்பல் என்ன செய்யல? ஆட்களை ஏற்றிட்டு போகிற கப்பல் மட்டும் கிடையாது. அந்த கப்பல் என்ன கப்பல்? சரக்கு கப்பல். அப்ப அந்த கப்பல் என்ன கிடையாது? சொகுசு கப்பல் கிடையாது. அல்லேலூயா. அந்த கப்பல் என்ன கப்பலுங்க? சரக்கு கப்பல்ல யாராவது போயிருக்கீங்களா? தூத்துக்குடியில இருந்து மாலத்தீவுக்கு கப்பல் போகும். அப்போ நாங்கள் 12ஆம் வகுப்பு தூத்துக்குடியில் படிச்சதுனால அப்போல்லாம் அந்த கப்பலில் ஏறி பார்க்கலாம். மாலத்தீவில் மண் கிடையாது, நல்ல மண் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க? இங்கேருந்து ஆற்று மண் என்ன செய்வாங்க? கருங்கற்கள் ஆற்று மணல்லாம் தூத்துக்குடியிலேருந்து எங்கே போகும்? மாலத்தீவுக்கு போகும். அந்த கப்பலில் நான் சரக்கு கப்பல், அந்த கப்பலில் ஏறினா அந்த ஏறும் பொழுது அந்த கைப்பிடி கம்பி இருக்குல்லங்க, அந்த கைப்பிடி கம்பி கூட எப்படி இருக்குன்னா கருகருன்னு இருக்குங்க. எப்படி இருக்கும்? அந்த நிலக்கரி ஏற்றிட்டு போகிறது, அந்த மண்ணை ஏற்றிட்டு போகிறது, கல்லதை ஏற்றிட்டு போகிறது, அப்படியே அந்த கையில் எங்கே வச்சாலும் கை எப்படி இருக்குங்க? கை நல்லா எப்படி ஆகிட்டோம்? ஆமாம், கருப்பாகிட்டோம். அப்படித்தான் அந்த கப்பல் என்ன செய்யும்? சரக்கு கப்பல் என்ன இருக்கும்? அந்த காலத்துக்கு இப்போவே அப்படி இருக்கு. அந்த காலத்தில் எடி இருக்கும், பெருச்சாளி இருக்கும், இல்லையா? எல்லாமே இருக்கும். ஆமே. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கப்பலில் தான் யார் பிரயாணம் பண்ணுறாங்க? 276 பேர் பிரயாணம் பண்ணுறாங்க. ஒரு காரியம் நடக்கு. என்ன அப்படின்னா, இவங்க உபவாச நாள் என்ன செய்யுது? கடந்து போகுது. இவங்க உபவாச நாள் என்ன செஞ்சிச்சு? கடந்து போகுது. தொடர்ந்து நீங்க வாசிங்க. ஆமென். 11 ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். ஆமென். அப்போ தேவ ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவ ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க? எச்சரிப்பாங்க. இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி தேவ ஊழியர்கள் என்ன செய்வாங்க? எச்சரிப்பாங்க. அப்படி எச்சரிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? ஒரு சகோதரி ஒரு பேங்க்ல லோனுக்கு, ஒரு சென்னையில் தான் போன முறை வந்திருக்கும் போது அந்த சகோதரி வந்துட்டு பேங்க் லோனுக்கு காத்திருந்தாங்க, இடம் வாங்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்பொழுது உங்களுக்கு லோன் கிடைக்காது, இப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு என்ன செய்யும்? லோன் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணாங்க. நான் சொன்னேன், கர்த்தரிடத்தில் கூலிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இதை இப்படி செய்யாதீங்க. ஆமே. அப்போ அந்த சகோதரி அதுக்கு கீழ்ப்படிந்து கொஞ்ச நாள் என்ன செய்யல, லோன் ப்ராசஸை விட்டாங்க. எல்லா ரெப்போ விகிதம் எல்லாத்தையும் குறைச்சி இன்னைக்கு ரொம்ப வட்டி குறைவில் அவங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு. அல்லேலூயா. ஆமே. அன்னைக்கு கர்த்தர் என்ன செய்தாரு? இன்னைக்கு எடுக்காதுன்னு எச்சரித்தார். அப்போ ஊழியக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே என்ன செய்வாங்க? பொருளாதாரத்தில் இதை செய்யாதீங்கம்பாங்க. நிறைய காரியங்கள் உங்களை எச்சரிக்கும் போது என்ன செய்யணும்? பவுல் எச்சரித்தார். அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? வாசிங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாக நம்பினார். அல்லேலூயா. ஆமா, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரை நம்புறீங்க அப்படின்னு கேளுங்க. ஆமே. அல்லேலூயா. ஆமே. நீங்க யாரை நம்புறீங்க? ஆமே. ஆமே. அல்லேலூயா. தேவ ஊழியர்கள் மூலமா ஏசப்பாக்களோடு பேசும்போது உங்க சொந்தக்காரங்க சொல்றதை நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆமா, உங்க சொந்தக்காரன் சொல்லுவா, இப்படி செய், அப்படி செய், அங்க லோன் எடு, இங்கே எடு, அங்க கடன் வாங்கு, அங்க வட்டி குறைய, இங்க வட்டி, இங்க சீட்டு கொடுக்காங்க, அங்க சீட்டு பிரிக்காங்க, நோட்டு கொடுக்குறாங்க. பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு, ஏம்மா நோட்டு வேண்டாம், சீட்டு வேண்டாம், ஏசப்பா பாதத்தில் முழங்கால் படிட்டு ஜெபி அப்படின்னு சொல்லும்போது இவங்க மாலுமி பேச்சுக்கும் அந்த கப்பல் எஜமானுடைய பேச்சையும் என்ன செய்யறாங்க? அதிகமா நம்புறாங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவது உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. ஆமே. எப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க சந்திக்க நேரிடும்? தவறான நம்பிக்கை உடைய ஜனங்கள் என்ன செய்வாங்க? உங்க வாழ்க்கையில வருவாங்க. ஆமே. இப்ப இந்த 100க்கு அதிபதி யார் மேல நம்பிக்கை வைத்தார்? கப்பல்ல இருக்கிற மாலுமி மேல. ஆனா நீங்க இந்த 25வது வசனம் வாசித்து பாருங்களேன். ஆனபடியினால் மனுஷரே விடமன்
நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் யார் மேல நம்பிக்கையா இருந்தாரு? யார் மேல நம்பிக்கையா இருந்தாரு? ஆமென். அல்லேலூயா. அந்த கப்பலுக்கு அதிபதி, அந்த கப்பலுக்கு 100க்கு அதிபதி எல்லாரும் மாலிக் மேல நம்பிக்கை வச்சாங்க. அந்த கப்பலுடைய எஜமான் மேல நம்பிக்கை வைத்தாங்க. ஆனா பவுல் சர்வத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் மேல தன் நம்பிக்கை வைத்தார். அல்லேலூயா. நீங்களும் நான் யார் மேல நம்பிக்கை வைக்க போகிறோம்? ஆமென். போன முறை அக்டோபர் 2வது வீக்ல மங்கராஜ் அவங்க பிரதர் அவங்களுடைய அந்த கூடுகையில் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு போகிறதுக்கு நைட்டு ஒரு 10:30 ஆகிட்டு. அந்த சகோதரி குறித்து இன்றைக்கி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சகோதரி கிளாரா கலைசெல்வி அப்படிங்கிறவங்க 6 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் அவங்க 11 மணிக்கு நான் அவ்வளோ சொல்கிறேன், 8:30 மீட்டிங் சிஸ்டர் நீங்கள் போங்க, நான் அடுத்த முறை நான் வரும்போது உங்கள் வீட்டுக்கு என்ன செய்கிறேன் வர்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. நீங்கள் அப்படி இப்படி வந்துட்டு அப்படி போயிடுங்க அப்படின்னாங்க. சரி, நான் நினச்சேன் இப்படி வந்துட்டு அப்படி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகணும்னு நினச்சா அவங்க கூட்டு போகிறாங்க. இந்த 5 நிமிஷம் பிரதர், இந்த 10 நிமிஷம் பிரதர், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இழுத்துட்டு போயிட்டாங்க. நைட்டு 10:30க்கு கிளம்பி 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே போனால் பிரதர் வேறு ஒரு பிரியாணி என்ன செஞ்சுருக்கிறாங்க, பார்சல் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வீட்டில் போனால் அங்கே ஒரு பிரியாணி. இப்போ என்ன செய்யறது தெரியல. கையில் ஒரு பிரியாணி இருக்குது, தட்டில் ஒரு பிரியாணி. ஆனால் அந்த சிஸ்டருக்கு 6 வருஷம் என்ன இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ நமக்கு சாப்பாடு இறங்கணுமோ இல்லை, அவங்களுக்கு ஜெபிக்க முடியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. நான் பார்த்தேன், சரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் நமக்கு என்ன செய்யாது, சாப்பிடணும்னு என்ன செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 3 மாதத்தில் கர்த்தர் கற்பத்தின் கனியை ஆசிரியர். அல்லேலூயா. நான் வந்து மகராஜ் பிரதர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வந்து பிரதர் உங்களுக்கு தெரியுமா அன்றைக்கி நம்ம மீட்டிங் வந்து அந்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும் பிரதர், நான் தான் அவ்வளவு கண்ணு கருத்துமா அந்த நபர்களை என்ன செய்கிறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்காக என்ன செய்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரர். இன்னைக்கு வரும்பொழுது கூட அவங்களுடைய பாடலாம் தான், பிரதர் இவங்களை இந்த சர்ச்சில் எப்படி சூழ்நிலைகள் இருக்கு, இவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், நல்லா ஜெபிக்கணும் பிரதர். அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒரு அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல உண்மையை சொல்றேன், அப்படிப்பட்ட நல்ல ஊழியர்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க சந்திக்க கூடும், தவறான நம்பிக்கை உடைய மனிதர்கள். அந்த சகோதரிக்கு ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த சகோதரிக்கு மருத்துவர்கள் சொன்னாங்க குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சகோதரி மருத்துவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கல, தேவனாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கால் வச்சா நல்லது, கண்டிப்பாக ஏசப்பா அற்புதம் செய்வார், நல்லது நடக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க, மருத்துவர்களை நம்பல, தேவனாகிய கர்த்தரை நம்பினாங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரர்களை நீங்க அழைக்கும் போது உங்க விசுவாசம் தான் பெருசா இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம். உன் விசுவாசம் தான் உனக்கு எனக்கு தரும். உன் கற்பாறைகளை உடச்சி ஜீவத்தின் தண்ணீர் என்ன செய்யும், ஜீவ நதியா என்ன செய்யும், ஓட செய்யும். அல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்துதான். அவனுடைய தாகம் மட்டும் தீர்க்கப்படாது, அவனை சுற்றி இருக்கிற அநேகருடைய தாகத்தை தீர்க்க முடியாது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அதான் மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க. தவறான நம்பிக்கை உடையவர்கள். மருத்துவ நம்பிக்கை என்பது தவறான நம்பிக்கை. மருத்துவம் தவறு கிடையாது, ஆனால் மருத்துவம் தான் என்னை காப்பாற்றும் என்று நினைப்பது தவறு. அல்லேலூயா. மருத்துவம் தவறு கிடையாது, மருந்து எடுப்பது தவறு கிடையாது. ஆனால் இந்த மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் டோலாவா, அது என்ன டோலா 360 260 650, எப்பா எவ்வளவு கரெக்டாக சொல்றாங்க. நிறைய பேர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தலை லைட்டாக வலிச்சிடக்கூடாது, உடனே ஒன்று எடுத்து நொறுக்கி இதில் பாதியை காவாசியாக நொறுக்கி காவாசியை அரைவாசியாக நொறுக்கி நம்ம குடிக்கிறது மேலே நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் என்ன செய்யுது, ஆக்காட்டுன்னு என்ன செய்யுது, கேட்சி அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, வாயில போட்டு என்ன செய்யுது, தண்ணியை ஊற்றி விட்டு என்ன செய்யுது. இப்போ உனக்கு என்ன செய்யும், வலி இந்த காய்ச்சல் என்ன செஞ்சிடும், நம்ம விசுவாசத்துல விழுந்தது இல்லாம நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம், விசுவாசத்துல விழுவதற்கு வளர்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பெற்றோர்கள் விசுவாசத்துல விழுவதற்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி செய்யக்கூடாது. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, மருந்து எடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா இயேசு உன்னை சுகப்படுத்துவார் என்று நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தண்ணீரை கொடுக்கும் போது இது இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள போகுது, அந்த ரத்தம் உன்னை என்ன செய்யும், சுகப்படுத்தும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைகளே மருந்து மாத்திரை என்ன செய்யக்கூடாது,
இதுதான் தேவனுக்கு மேல அந்த மருந்து மாத்திரை என்ன செஞ்சிடக்கூடாது. அவன் டோலாஸ் 360 அவன் பாருங்க இந்த கொரோனா டைத்துல அவனுக்கு அடிச்ச லக்கு என்னமோ தெரியல. அவன் பெரிய பெரிய எத்தனையோ கோடி சம்பாதிச்சிட்டாங்க, எத்தனையோ கோடி. அவன் நினைச்சு கூட பாருங்க இந்த கொரோனா ஒருவேளை அவன் விட்டானா இல்லைன்னு தெரியல, அவ்வளவு கோடி இந்த டோலாக்காரன் சம்பாதிச்சுட்டான். அவன் சாதாரண ஒரு மனுஷன் என்ன செஞ்சுட்டான், ஒரு 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 2 மாசத்துல நினைச்சுட்டான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஆமென், அல்லேலூயா. கொரோனா டைம்ல ஊழியக்காரங்களுக்கு நல்ல சபை பெருகிருந்தா நல்லா இருக்கும். ஆமென். ஆனா மருந்துக்காரன் தான் என்ன செஞ்சான், பெருகினான். அல்லேலூயா. ஆனா இந்த சபையை கர்த்தர் பெருக பண்ணுவான். சின்ன சபையை அவங்கள சின்ன ஒரு சரக்கு கப்பல்ல ஏத்துனாங்க. ஆனா முடிவுல அவர் போனது ஒரு சொகுசு கப்பல்ல ஏறி போனார். ஆமென். பெரிய கப்பல்ல கர்த்தர் என்ன செஞ்சாரு, அந்த 276 பேருக்கு கர்த்தர் பெரிய கப்பல் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்க. அந்த துறைமுகம் இந்த இடத்துல தங்க வேண்டாம், நல்ல துறைமுகத்துல தங்க வேண்டாம். பக்கத்துல இன்னொரு துறைமுகம் இருக்குன்னு ஒரு ஆலோசனை சொல்லுகிற ஒரு கூட்டம். ஆமென், ஆமென். தவறான ஆலோசனை சொல்லுகிறவர்கள் எப்பொழுதுமே உங்க பக்கத்தில் இருப்பாங்க. ஆமென். தவறான நம்பிக்கையை புகுத்துகிற மக்கள். அடுத்து பார்க்கும்போது தவறான ஆலோசனை சொல்லுகிற ஜனங்கள். இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், நம்ம இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் தவறான ஆலோசனையை நீங்க கேட்டிருக்கிறீங்க? தவறான ஆலோசனை யாராவது கேட்டிருக்கிறீங்களா? கேட்கலன்னு சொல்றவங்க நீங்க இந்த உலகத்துல வாழணும்னு நான் நினைக்கிறேன். தவறான ஆலோசனை கண்டிப்பா என்ன செய்வீங்க, வேலை சிலத்துல சொல்லுவாங்க, இப்படி பண்ணாத அப்படி பண்ணு. நான் எங்கள் கம்பெனியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 பேரை என்ன செஞ்சேன், ஏற்படுத்தினேன். எல்லாரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத, நீ கற்றுக்கிட்டதை யாருக்கும் செய்யாத, சொல்லிக் கொடுக்காத. அவங்க நாளைக்கு உனக்கே என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்துடுவாங்க. நாளைக்கு உடனே கம்பெனியை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, துரத்திடுவாங்க அப்படின்னு எனக்கு என்ன செஞ்சாங்க, நல்ல ஆலோசனை சொன்னாங்க. ஆமென். ஆனால் அது எனக்கு தவறான ஆலோசனை. அல்லேலூயா. எனக்கு அது தவறான ஆலோசனை. நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் எல்லாரும் உருவாகட்டும்பா, அப்படியே அவன் உருவாகி என்னை சீக்கிரம் கம்பெனியை விட்டு துறதட்டும். ஆமென், அல்லேலூயா. அவன் நல்லா வளர்ந்து வந்து அவன் வந்து ஒரு நாள் என்ன செய்யணும், உன்னை விட நான் நல்லா வள பார்க்குறேன், நீ கிளம்பு அப்படின்னு என்ன சொல்லிட்டோம். எல்லாரும் வேலைக்காக ஓடுவாங்க, வேலைன்னு ஓடுவாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க, அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. நம்ம ஊழியத்துக்காக ஓடுறோம். ஆமென். இன்னைக்கு துரத்தி விட்டா ஏசப்பாவுக்கு சோதரம். ஆமென். ஏன்னா ஏசப்பா என்னை கூப்பிட்டா இதை விட என்ன அதிகமா ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஒரு சவப்பட்டிக்குள்ள கிடந்தவன். ஆமென், அல்லேலூயா. ஒரு கை நடுக்கம் நிறைந்த ஒரு மனுஷன். ஆமென். 12ஆம் வகுப்புல 800 மார்க் கூட எடுக்கல. ஆங்கிலத்தில் ஜஸ்ட் பாஸ். ஆமென். டிசைன் சப்ஜெக்ட்ல ஜஸ்ட் பாஸ். ஆமென். பெரிய பணம் கிடையாது, பெரிய அழகு கிடையாது, அப்பவும் கிடையாது, இப்பவும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் ஆனால் ஆமென். அந்த டிசைன் எந்த இடத்துல நான் குறைவான மதிப்பெண் எடுத்தேனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்தினார். அதே இடத்துல கர்த்தர் என்னை என்ன செய்தார். ஆமென். தேசங்களுக்கு, இங்கிலாந்து தேசத்துக்கு, வேல்ஸ் தேசத்துக்கு, சீனா தேசத்திற்கு, ஜெர்மனி தேசத்துக்குலாம் போயிட்டு வர. ஆமென். கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஆங்கிலமே பேச தெரியாது. ஆமென், அல்லேலூயா. மணிக்கணக்கில் போய் கடற்கரையில் தூத்துக்குடியில் 16 வயசுல ரசிக்கப்பட்டு மணிக்கணக்கில் போய் நைட்டு இடந்து என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். அப்படியே ஜெபம் பண்ணி அடுத்து ஊட்டியில் 3 வருஷம் படிக்க வேண்டியது. அப்பவும் போய் தனியாக மலையில் போய் ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஏசப்பா சொல்லுவார், உடனே நான் பெரிய வெளி தேசங்களுக்கெல்லாம் கொண்டு போவேன். ஆமென். உடனே ஊழியத்துலாம் நான் என்ன செய்வேன், அவனை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு என்ன செய்யும், சிரிப்பா வரும். ஆமென். இந்த கண்ணாடியில் என் மூஞ்ச நானே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இப்பவே ஒல்லியா இருக்கிறேன். அப்ப எப்படி இருந்திருப்பேன்னு நினைச்சு பாருங்க. அப்ப ரொம்ப ஒல்லியா இருந்தேன் இல்லையா? அப்ப ரொம்ப ஆமா, பார்க்கறதுக்கு ஒரு பார்க்கத்தக்க ஒரு ரூபம் கிடையாது. அப்ப நான் சொல்லுவேன், ஏசப்பா நான் பேசாம இப்படியே ஜெபம் பண்ணி என்ன செய்யறேன், 10 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். பேசாம நான் இப்படியே என்ன செய்யறேன், ஜெபம் பண்ணிட்டே இருந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் ஜெபிக்க என்ன செய்வார்னா உடனே நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எங்க வீட்டுலாம் சொல்லுவாங்க, இந்த நடிகை பையனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படிம்பாங்க. கையெல்லாம் நடுங்க, இவன் போய் எங்க கல்யாணம் பண்ண போறான், இவன் எங்க பிள்ளைலாம் பத்துக்கிட போறான், இவனுக்கு ஒன்றும் உருப்படாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நிந்தித்த நிலைமை, என் தாய் நிந்தித்தாங்க, என் சகோதரிகள் நிந்தித்தாங்க. ஆமென். ஆனால் என்னை கருவில் என்னை அழைத்த என் தேவன் இன்னைக்கு வரைக்கும் என்னை நிந்திக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன செல்ல பிள்ளைய தான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென்.
அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு நமக்கு தகப்பனா இருக்கிறார். அப்ப தவறான ஆலோசனை சொல்லுகிறவர்கள் என் அலுவலகத்தில் வந்தாங்க, தவறான ஆலோசனை சொன்னாங்க, நான் கேட்கல, எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தேன். ஆமே, அவர்கள் சொன்னது போலே ஒரு நாள் வந்தது, எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டாங்க. இப்போ எனக்கு என்னுடைய பொசிஷன் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. டிசம்பர் 4ஆம் தேதி எல்லாரும் இந்த கடந்த டிசம்பர் 4 எத்தனைங்க, ஒரு 10 நாள் இருக்குமா, டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு தீர்மானம் அவங்க எடுக்கிறாங்க. இனிமே இவனுடைய உதவி நம்ம டீமுக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், உருவாக்கிட்டான். இனி இவங்க மூலமா என்ன செஞ்சிருவோம், நம்ம டீமை கொண்டு போயிடுவோம், இவனை துரத்திடலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆமென். நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, இவங்க துரத்தி விட்டுட்டாங்கன்னா ஏசப்பா நம்மள முழு நேரமா ஜாலியா ஊழியம் செய்யலாம் அப்படின்னு. அந்த டிசம்பர் 4ஆம் தேதி வந்தது. அன்னைக்கு வந்து பார்த்தா என்னைக்கு துரத்தணும்னு சொல்லி அவங்க பிளான் போட்டாங்க. 3 பேர் வந்து அன்னைக்கு எங்க டீம்ல பேப்பர் போட்டாங்க. இல்லை அந்த டீம் என்ன நடத்த வேண்டிய எல்லாம் இவனை வச்சு தான் அந்த டீமே கட்டணும்னு நினைச்சவங்க எல்லாம் 3 பேர் நினைச்சிட்டான். அந்த பேப்பரை போட்டான். என்னைக்கு என்னை துரத்தணும்னு நினைச்சாங்களோ அதே நாள் என்னை கூப்பிட்டு, ஐயா என் டீமை கட்டி காப்பாத்துங்கன்னு. என்னைக்கு ஏன் தலையை கவிழ்க்கணும்னு நினைச்சாங்களோ அதே நாள். ஆமே, நான் தவறான ஆலோசனைக்கு நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன். மனுஷங்க சொன்ன மாதிரி தான் நடந்தது, ஆனா அது வேற மாதிரி நடந்தது. அல்லேலூயா. மனுஷங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் வளர்ந்து வந்து உடனே என்ன செஞ்சிருவாங்க, துரத்திடுவாங்க, ஓன் தலை கவிழ்க்கப்படும் சொன்னாங்க. அதே போல எல்லாரும் வளர்ந்து வந்தாங்க, அதே போல எல்லாமே நடந்தது. ஆனா அவங்க தலைமை கவிழ்க்கப்பட்டது, ஏன் தலை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது, டிசம்பர் 4 வெறும் 10 நாளுக்கு முன்னாடி நடந்ததை நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். தவறான ஆலோசனைக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, செவிகாய் கொடுக்கூடாது. அது உங்க பெற்றோராக இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். திருச்சபையிலிருந்து கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறத நீங்க கேளுங்க. தேவ ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்து சொல்லுகிறத நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென். இப்போ அடுத்து சில கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது போர் கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்குரங்களை போடப்போகிற பாவனாயாக படகை என்ன செய்கிறார்கள், கடலிலே இறக்குகிறார்கள். அல்லேலூயா. அடுத்து ஒரு கூட்டம், எப்படிப்பட்ட ஒரு கூட்டம்னா நடிக்கிற கூட்டம். ஆமே, தவறான மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க. வெளியில என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ள என்ன செய்யும். ஆமா, இப்ப பாருங்க, இந்த கப்பல் தண்ணியில மாட்டிட்டு, இப்ப இந்த கப்பல்ல வேலை செய்யறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்னாடி என்ன இருக்கும், ஒரு சேஃப்டி போட் இருக்கும். முன்னாடி என்ன இருக்கும், அந்த சேஃப்டி போட்டை இறக்கி இவங்க தப்பிச்சிடணும்னு சொல்லி முன்னாடி போய் எதை போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நன்றுத்தை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் உன்னைய என்ன செய்ய போறான், நடிக்கிறான் அப்படின்னா உன்னைய விட்டுட்டு அவன் என்ன செய்ய போறான், உன்னைய சாகடிச்சுட்டு அவன் என்ன செய்யறான், தப்பிக்க போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குமா இருக்காங்க. உங்களை குழியில தள்ளி விட்டுட்டு அவன் மேலே ஏறி நடந்து போயிடுவான். ஆமென். ஒரு நாள் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, செவி கொடுத்துடாதீங்க. 4வது விதமான மக்களை பார்க்கலாம். 33வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பொழுது விடுகையில நீங்க 14 நாளா நீங்க என்ன செய்யறது இல்ல, சாப்பிடுகிறது இல்ல. அவர் சொல்லுகிறாரு, 21வது வசனம் வாசிங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷனே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்பாடாமல் இருக்க வேண்டியதாயிற்று. நீங்க நிறைய நாள் சாப்பிடல, ஆனா அடுத்து சொல்றாரு, ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஆமென். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்துல வந்து என்ன சொல்லுகிறார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அல்லேலூயா. இந்த 275 பேருக்காக நீ ஜெபித்தபடினால இந்த 275 பேருக்கு தேவன் உனக்கு என்ன செய்திருக்கிறார், தயவு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பகுதி மக்களை கர்த்தர் உங்களுக்கு தயவு பண்ணி இருக்கிறார். இந்த திருச்சபைக்கு இந்த பகுதி மக்களை என்ன செய்திருக்கிறார், தயவு பண்ணி இருக்கிறார். ஒருவேளை சரக்கு கப்பல் போல குறுகிய இடத்துல நீங்க இருக்கலாம். ஆமே, நைட்ல இங்க பெருச்சாலி கூட வரலாம், பூச்சிகள் கூட வரலாம். நான் உள்ள வந்த போது ஒரு பெரிய தேனி, கடந்தன்னு சொல்லுவாங்க, கருப்பு தேனி. என்னங்க சொல்றீங்க உங்க ஊர்ல, கடுப்பு தேனியா? அது ஒண்ணு என்ன சொல்றீங்க, எங்க ஊர்ல கடந்தன்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல என்ன சொல்றாங்க, கருவாண்டு. 7 கொட்டினா மனுஷன் காலி. எத்தனை கொட்டினா, கரும்பலன் எத்தனை கொட்டினா காலி?
ஒன்று கொட்டினா இல்லைங்க, 7 முறை கொட்டினா நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு கழுத குழுவியே 7 முறை கொட்டினாலும் காலி, இல்லை 7 குழுவி வந்து ஒரு முறை கொட்டினாலும். கர்த்தர் உங்களை ஒருவேளை அப்படிப்பட்ட சரக்கு கப்பல் போல குறுகிய இடத்துல இருந்து கப்பல் சொகுசு கப்பலுக்கு உங்களை கொண்டு போறாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ பவுல் தயவு பண்ணியிருக்கிறார். பவுலுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களை தயவு பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த பகுதி மக்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? தயவு பண்ணி இருக்கிறார். ஆனா இவங்க யாருமே இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா 14 நாள் சாப்பிடல. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே இவங்க என்ன செய்யல? எத்தனை நாள் சாப்பிடல? அப்ப இவங்க கர்த்தருடைய வார்த்தை இவங்க என்ன செய்யல? இவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கலைங்க. ஆமென், கீழ்ப்படியில. பவுல் எழுந்து சொல்லுகிறார், நீங்க பிராண சேனை வராது சாப்பிடுறதுக்கு சொல்லியிருப்பார். கண்டிப்பா சாப்பிட்டு சொல்லியிருப்பாரா? அதனாலதான் 14வது நாள் திரும்ப சொல்றாரு, நீங்க 14 நாள் திரும்பவும் சாப்பிடல. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக பல நாள் நீங்க சாப்பிடல. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பு நீங்க 14 நாள் நீங்க என்ன செய்யல? கீழ்ப்படியல. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பதாக வந்த ஒவ்வொரு நாளையுமே கர்த்தர் கவுண்ட் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நீ எத்தனை நாள் பட்டினியா கடை, எத்தனை நாள் நீ எப்படி இரு, நீ வருத்தத்துல கடை, எத்தனை நாள் நீ கடல்ல இரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆமென். உன் கடனை நான் மாற்ற போகிறேன்னு சொன்னா சொன்னதுல இருந்து கர்த்தர் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆமென், அல்லேலூயா. உன் கர்ப்பத்தின் கடி திறக்கிறேன்னா சொன்ன நாள்ல இருந்து கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? அப்ப பவுலுடைய வார்த்தைக்கு அவர்கள் 14 நாள் கீழ்ப்படியாம என்ன செஞ்சாங்க? ஒரு சில நேரத்துல கீழ்ப்படியாத ஜனங்களை நம்ம பார்க்கக்கூடும். ஆமென். கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்களை கர்த்தர் கீழ்ப்படிகிறதுக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும்? நடத்தணும். அல்லேலூயா. அப்போ 5வது விதமான ஜனங்கள் அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? எப்படி கீழ்ப்படியாம 4வது விதத்துல இருக்கிறாங்க. 42வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காவல் கொள்ளப்பட்டவர்களில் ஒருவனும் மீதி தப்பி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் செய்பவர்கள். பாருங்க, இப்போ அந்த படகு வந்து கப்பல் கிட்ட அந்த கரை கிட்ட வந்து நின்ன உடனே இவன் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு இந்த போர் சேவர்கள்லாம் என்ன பண்றான்? இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கொன்று. ஆமென். அதுல யார் ஒருத்தர்? அதுல பவுலும் ஒருத்தர். ஆமென். ஒரு சில நேரத்தில் நம்ம யாருக்கு ஜெபிக்கிறோமோ அவனே நம்மளை கொல்லணும்னு வருவான். ஆமென். பவுல் இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியா ஜெபிக்கிறாரு. பவுலை கொன்று போடணும்னு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? எழும்புது. ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட உலகத்துல தாங்க நம்ம வாழ்றோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். காலவாடி விடுறவங்க உங்க பக்கத்தில் இருக்காங்களா இல்லையா? காலவாடி விடுறவங்க இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து போறோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? பவுல் யாருக்காக ஜெபிச்சு யாருடைய ஜீவன் காக்கப்படணும்னு ஜெபம் பண்ணாரோ அவனே என்ன செய்யறான்? பவுலை கொன்றணும்னு யோசனை பண்றான். அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம மத்தியில் என்ன செய்யறாங்க? இவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறோம். நான் நினைச்சு பார்க்குறேன், பவுல் உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன் தான். ஆமென். தன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. தன்னை நடுரோட்டா தப்பி வச்சுட்டு தான் மட்டும் தப்பிச்சு போடணும்னு ஒரு கூட்டம், கப்பல் ஓட்டுறவன். ஆமென். தான் மட்டும் தப்பிச்சு போடணும்னு ஒரு கூட்டம். 275 பேர்ல ஒரு பையன் என்ன செய்யல? பவுலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. நம்பிக்கையற்றவர்கள். ஆமென். அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், தவறான ஆலோசனையை கேட்பவர்கள், தவறான யோசனை செய்கிறவர்கள், அப்புறம் தவறான நம்பிக்கை உடையவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக பவுல் ஜெபித்தார். ஆமென். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பவுல் மூலமாக கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. ரொம்ப நம்பிக்கை உடையவர்களை கர்த்தர் நமக்கு தர மாட்டார். நம்பிக்கை தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து உட்கார்ந்து இருப்போம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தருவார். நம்ம அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் நமக்கு குழி தோண்டிட்டு இருப்பான் பின்னாடி, நம்ம அவனுக்காக என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஏசப்பா இவனை என்ன செய்யுங்க, மாற்றுங்க ஆண்டவர், நான் ஒன்றும் குழியில விழ மாட்டேங்க. ஆமென். நீ வெட்டுற குழியில விழுறதுக்காக நான் இருக்கிறேன். எனக்கு குழியை வெட்டினான், சவப்பட்டியை தயார் பண்ணான். ஆமென். எனக்கு குழியை வெட்டினாங்க, எனக்கு சவப்பட்டி ரெடி பண்ணாங்க. எங்க அம்மாவுடைய அக்கா எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? உள்ள தூக்கி வச்சாங்க. நாய் வந்து நக்கிச்சு. ஆனா எதுவுமே வெற்றி பெறல. ஆண்டவருடைய வார்த்தை தாங்க இன்னைக்கு ஜீவனா இருக்குது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அவங்களுக்காக என்ன குழியில வச்ச அந்த அம்மாவுக்காகவும் நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேங்க. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்போ தவறான யோசனை உடையவர்கள். அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது 28வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும்
பலியானது இவனை என்ன செய்யல, பிழைக்க விடவில்லை என்று. இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுமா? இந்த சம்பவம் நல்லா தெரியும் தானே? இவங்க படகுல, அந்த படகுல இருந்து தப்பி எங்க வர்றாங்க? மெலித்தாங்கிற ஒரு தீவுக்கு வர்றாங்க. அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு பிரயாணம் தான். ஆமென். ஒரு சரக்கு கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு பெரிய ஒரு யூரோ கலித்தானுங்கிற ஒரு புயல் என்ன செஞ்சுறாங்க, சிக்கிக்கிடுறாங்க. அதை சிக்கிக்கொண்ட பொழுது அந்த 275 பேர், பவுலோடு கூட இருந்த 275 பேர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அந்த தீவுல சென்று இறங்கின உடனே அந்த ஜனங்கள் அங்கே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? அங்கே அந்த தீவுல போய் இறங்கின உடனே குளிர் காயணும்னு பவுல் என்ன செய்யறாரு? விறகு கட்டையே என்ன செய்யறாரு? விறகு கட்டையை பொறுக்கிட்டு வந்து என்ன செய்யணும்? விறகு கட்டையை பொறுக்கிட்டு வந்து எங்க போடணும்? நெருப்புல என்ன செய்யணும்? போடணும். அப்ப விறகு கட்டையில இருந்து என்ன கடிச்சிருச்சு? விரியன் பாம்பு என்ன செஞ்சிருச்சு? கடிச்சிருச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவாங்க? பாம்பு கடிச்சிருச்சுன்னு என்ன பண்ணுவோம்? உடனே பாம்பை உதறி விட்டு என்ன பண்ணுவோம்? பதட்டத்திலே மயங்கி விழுந்துரும். பதட்டத்திலே என்ன பண்ணிடுவோம்? பாம்பு கடிச்சிருச்சுன்னு என்ன செஞ்சிருவோம்? பதட்டத்திலே மயங்கி விழுந்துருவோம். ஆனா பவுல் என்ன செய்யறாரு? அந்த பாம்பை என்ன செய்யறாரு? அப்படியே பிடிச்சி எங்க கொண்டு வர்றாரு? நேரா தீ கிட்ட கொண்டு வந்து தீயில என்ன செய்யறாரு? உதறி போடாது. ஆமென். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுது என்ன பண்ணிருப்பாரு? அந்த விறகு பொறுக்கிற இடத்துல இருந்து தீக்கிட்ட என்ன பண்ணிருப்பாரு? கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பாரு? பதட்டம் இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாரு? தீயில உதறி போட்டிருக்கிறார். அதான் விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. நீ விசுவாசமா இருந்தா பாம்பே உன் பக்கத்துல போனாலும் பயப்பட மாட்டீங்க. ஆமென். நான் நிறைய நேரங்கள்ல காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுவேன். காட்டுக்குள்ள தனியா போய் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பக்கத்துல ஒரு மலைப்பாம்பு அப்படி சைடில் அப்படி நைஸா ஊந்து போகுது. ஒண்ணுமே சொல்ல, நான் பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென். ஒரு முறை ஊட்டியில ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். மலையில ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். நல்ல மரங்கள் இருக்கு. அதுல ஒரு மரத்தை இழுக்கிறோம் பாருங்க, ஒரு கொப்பு என்ன செய்யுது? சரியா வந்து நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டா என் கிட்ட வந்து இப்படி குத்தி மண்ணில் நிற்கிது. ஆமென். ஒண்ணுமே பயப்படல. ஆமென். மண்ணில் குத்துனா என்ன பண்ணியிருப்போம்? பரலோகத்துல ஏசப்பா கூட இருப்போம். ஆமென். பக்கத்துல தானே விழுந்தது. சோத்திரம். அல்லேலூயா. எந்த தீங்கும் அணுகாதீங்க. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, எந்த தீங்கும் இனி நீ தீங்கை கர்த்தர் உன் சத்துருக்களின் ஆக்கினிகளை உன்னை விட்டு என்ன செஞ்சுட்டாரு? விலக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. நீ தீங்கு என்ன செய்ய மாட்ட? காணவே மாட்ட. காணாது இருப்பாய்ன்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். பவுல் என்ன செய்யறாரு? பாம்பை கொண்டு வந்து என்ன செய்யறாரு? கீழே உதறி போறாரு. அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்க? தவறாய் பேசுகிறார்கள். அடுத்த வசனம் பாருங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அவன் சடுதியாய், 6வது வசனம் வாசிங்க. அவன் வீக்கம் கண்டு சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் உன்னை தவறா பார்க்கிறவங்க இருப்பாங்க. ஆமென். 7 விதமான ஜனங்கள் தவறான ஆலோசனை கொடுப்பாங்க. தவறான நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. ஆமென். தவறாய் பார்ப்பாங்க. தவறாய் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அப்புறம் நடிப்பாங்க, நயவஞ்சகம். ஆமென். ஆக்டிங் பண்ணுவாங்க. அடுத்து தவறான என்ன செய்யலாம்? யோசனை உடையவர்கள், நம்பிக்கை உடையவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். ஆமா, தவறான காரியத்தில் இருக்கிறபடி 7 விதமான ஜனங்களை தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாழ்க்கை பிரயாணத்தில் சந்திப்போம். ஆமென். அல்லேலூயா. பவுல் தன்னுடைய பிரயாணத்தில் இப்படிப்பட்ட 7 ஜனங்களுக்காக என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். இப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்தார்? காப்பாற்றினார். அந்த 28வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து பிபிலியு அப்படிங்கிற ஒருத்தருடைய தகப்பன் என்ன செய்யறாரு? ஜுரத்துல ரத்த பேதியில் என்ன செய்யறாரு? வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நபரை என்ன செய்கிறார்? இயேசு பவுல் மூலமாக என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அல்லேலூயா. குணமாக்கப்பட்ட பின்பு அந்த மெலித்தா தீவில் இருக்கிற ஒவ்வொரு வியாதிப்பட்டவர்களையும் இயேசு பவுல் மூலமாக என்ன செய்தார்? குணமாக்கினார். அல்லேலூயா. அப்ப இந்த பிரயாணத்தின் நோக்கம் என்ன? பவுலுக்கு தேவனாகி கர்த்தர் இந்த கடினமான பிரயாணத்தை வைத்ததுக்கு நோக்கம் என்ன? நீ சரக்கு கப்பல்ல நீ பெருச்சாலி எலி அது கூட நீ பிரயாணம் பண்ண தேவையில்லை. உனக்கு நான் பெரிய கப்பல் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு நான் பெரிய கப்பல் வச்சிருக்கிறேன். ஆமென். 275 பேர் சாக கிடக்கல. 275 பேரை உன் மூலமா கர்த்தர் காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா. அந்த தீவுல போய் நீ வந்து சர்ப்பம் கடிச்சு நீ சாக போகல. அந்த தீவுல இருக்கிற எல்லாத்தையும் நான் உன் மூலமா தான் காப்பாற்ற போகிறேன். ஆனா நடந்தது எல்லாமே பவுலுக்கு எதிராக தான் நடந்தது. பவுலை கொன்று போட நினைத்தார்கள், பவுலை வெட்டி போட நினைத்தார்கள்.
பவுலுக்கு கீழ்ப்படியல, பவுலை ரொம்ப அற்பமா பார்த்தாங்க, பவுலுக்கு விரோதமாய் பேசினார்கள், பவுலை என்ன செஞ்சாங்க, சபிக்கப்பட்டவன் என்று பார்த்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்டவர்களை பவுலை கொண்டு கர்த்தர் விடுவித்தார். அப்படிப்பட்டவர்களை பவுலை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார், மீட்டார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமா யாராவது அப்படிப்பட்டவங்க வந்தாங்கன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, உங்க மூலமா தான் அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க. அல்லேலூயா. உங்க மூலமா தான் அவங்க விடுவிக்கப்பட போகிறாங்க. அல்லேலூயா. பவுலுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. பவுலுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். தொடர்ந்து சில காரியங்களை வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிங்க. 17வது வசனம் 27:17. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பாய்களை முதல்ல என்ன செய்யறாங்க இந்த ஜனங்கள், 7 விதமான ஜனங்கள். ஆமென். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், 7 விதமான ஜனங்களை பார்க்கிறோம். இப்ப 7 விதமான காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, பாய்களை, இந்த பாய் என்ன செஞ்சிடும், நல்ல துறைமுகத்துக்கு என்னை கொண்டு போயிடுன்னு அந்த கப்பல் இருந்த மாலுமி சொன்னான். ஆமென். அந்த கப்பல் இருந்த எஜமான் சொன்னான். அந்த கப்பல் ஓட்டுறவங்க சொன்னாங்க, இந்த பாய் என்ன செய்யணும், பாய் மரப்படகு. ஆமென், அல்லேலூயா. பாயை விரிச்சு என்ன செய்யும், அது அடிக்கும், அப்படி கொண்டு போகும். கடைசி தப்பிக்கப்பட்ட பெண் என்ன சொல்லுவான், இந்த பாய் மரம் எங்களை என்ன செஞ்சிச்சு, காப்பாத்துச்சு. அப்ப கர்த்தர் சொன்னார், பவுல் முதல்ல இந்த பாய் மரத்தை என்ன செய்ய, இறக்கச்சு. பவுல் சொன்னாரு, இந்த பாய் மரத்தை என்ன செய்யணும், இறக்கணும். அல்லேலூயா. அவங்க பாய் மரத்தை இறக்குறாங்க. அடுத்து 3ஆம் நாளிலே 19 வாசிங்க. 3ஆம் நாளிலே தளவாடங்கள், கப்பல்ல இருந்த தளவாடங்கள் என்ன, ராணுவ தளவாடங்கள்லாம் ராணுவத்துக்கு தேவையான பொருட்கள். இப்ப கப்பல் தளவாடங்கள் என்ன, கப்பல்ல பாய்மர படகு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் வச்சிருப்பாங்க. அப்புறம் நிறைய பொருட்கள் இருக்கும் இல்லையா, என்னென்ன பொருட்கள் இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, மருந்து, டோலா 360 டோலா 360 வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. இப்ப இதெல்லாம் எடுத்து எங்க எறிகிறாங்க, எங்க எறிகிறாங்க, கடல்ல. தளவாடம். ஆமென், அல்லேலூயா. நீ எதை நம்பிக்கிட்டு இருந்தியோ அதை நீ என்ன செய்யணும், தூக்கி கப்பல்ல இருந்து என்ன செய்யணும், உன் வாழ்க்கையில உங்க ஹேண்ட்பேக்ல நீ மருந்து வச்சுட்டு அலைஞ்சினா தூக்கி என்ன செய்யணும், இயேசுவி நாமத்துல அப்பால போ சாத்தானே நீ என்ன செய்யணும், தூக்கி என்ன செய்யணும், எறியணும். ஆமென். உன் கம்பெனில உன் மேனேஜர் ஒன்றும் உயர்த்துவா, நீ மேனேஜரை பார்த்துருந்தா உன் மேனேஜருக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும், என் இயேசு என்ன நடத்துவார் என்ன செய்யணும். நான் கடந்த ஒரு மாசமா எனக்கு முதல் வாரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஜாம் பண்ணிட்டு மதியம் ஜாம் பண்ணிட்டு நான் போய் சொல்லுவேன், ஏசப்பா இன்னைக்கு நான் போகும்போது மேனேஜர் அந்த இடத்துல இருந்தாலும் போய் பேசுவேன். நான் போகிற நேரம்லாம் மேனேஜர் இருக்கவே மாட்டார். ஒரு மாசமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்குறேன், என்ன பேச போறான்னு தெரியல, என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஐயோ ஜாம் பண்ணி ஒரு நாள் முந்தானத்தா 2 நாளுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் என் இடத்துக்கு வந்தார். வந்துட்டு டீல கை வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. நீ ஏதோ என்கிட்ட கேட்க விரும்புறியா அப்படின்னாரு. என்னையா திடீர்னு இந்த மனுஷன் என்கிட்ட வந்து ஏதோ நான் சொன்னேன், எனக்கு முதல் வாரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு. அப்படி பார்த்தான், சரி எடுத்துக்கொண்டு போயிட்டான். ஆனா இதுக்கு தான் நம்ம ஒரு மாசமா போராடி ஜாம் பண்ணிட்டு இருந்தோமா. எனக்கு ஒரே சிரிப்புங்க. ஆமென், அல்லேலூயா. இவங்க மேனேஜரை நம்புறாங்க, எங்க மேனேஜர் எங்களுக்கு எல்லாம் செஞ்சிருவாங்க. நல்ல வேலை நான் 1 மாசம் ஜெபிச்சதுனால அந்த ஆள் என் இடத்துக்கு வந்து என்கிட்ட உனக்கு என்ன வேணும், அல்லேலூயா கேட்பாங்க. உங்க மேனேஜர் உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். ஆமென். உன் மேனேஜரை நம்புறேன்னா உடனே ஓட விட்டுருவான். ஏசப்பாவை நம்பினா மேனேஜர் வந்து உங்ககிட்ட கேட்பான். நான் என் வாழ்க்கையில பார்த்த காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட வேலைக்கு போய் 20 வருஷம் ஆக போகுது, 18-19 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் மேனேஜரையும் நம்பல, கூட வேலை பார்க்கறதையும் நம்பல, தேவனாகிய கர்த்தரை நம்பினேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மேனேஜர்லாம் வந்து இவங்க கம்பெனி விட்டு எப்படியாவது துரத்தணும்னு மூர்க்கமா நின்னா, நான் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மேனேஜர் கிட்ட வேலை பார்க்கறத விட நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன், ஆண்டவரே வேலையை விடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏசப்பா சொன்னார், நீ அடிமையா அழைக்கப்பட்டா அடிமையா இருந்தாரு. நான் நினைச்சேன், சரி ரைட்டு, ஏசப்பா கிட்ட என்ன செய்யக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது, நம்ம அடிமையாவே எடுத்துட்டு போவோம். ஒரு 2 மாசம் போனுச்சுங்க. என்னை எந்த மேனேஜர் வேலையை விட்டு தூக்கணும்னு மும்முரமா நின்னாரோ, நான் அன்னைக்கு காலையில சைக்கிள்லாம் ஓட்டிட்டு இருந்தேன். சைக்கிள் ஓட்டிட்டு கம்பெனிக்குள்ள போறேன். அதுக்கு அந்த மேனேஜருடைய பேக் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த மேனேஜரை வீட்டுக்கு அனுப்பிட்டான். அல்லேலூயா. கண்ணால பார்த்தேங்க, எந்த மனுஷன் என்ன வீட்டுக்கு அனுப்பணும்னு மும்முரமா நின்னாரோ அந்த மனுஷன் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி சொல்றான், நீங்க உள்ள வரக்கூடாது, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. யாரோ ஒருத்தருக்கு இன்னொரு கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணிட்டாரா அந்த மேனேஜர். அவர் அங்க இருக்கிற மேனேஜருக்கு அங்க ஏதோ கம்ப்ளைண்ட் போய், நீங்க இந்த கம்பெனில இருக்கும்போது எப்படி இன்னொரு கம்பெனிக்கு நீ ஆட்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி. அல்லேலூயா. என்னை எந்த மனுஷன் துரத்துன்னு நினைச்சானோ என் கண்ணு முன்னாடி துரத்தப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நான் மேனேஜரையும் நம்பல, ஒருத்தரையும் நம்பல. ஆமா, நிறைய பேர் என்ன செய்வாங்க, வீட்டில் அப்படி வேலை செலுத்துற நீங்க யாரை நம்பணும்,
தேவனை நம்புங்க. அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இவங்க பாய்மரம் நம்ம கப்பலை இறங்கிட்டாங்க, தளவாடங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அடுத்து நீங்க வாசிங்க. ஆமென். 19வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளிலே தளவாடங்கள் இருந்தாங்க. அடுத்து வாசிங்க. 32 வாசிங்க. 32. படகுல கயிறுகளை அறுத்து என்ன செய்யறாங்க? தாழ விட விடுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்க ஒரு கப்பல் இருக்கு, சேஃப்டி போட். என்ன போட்டுங்க? சேஃப்டி போட்டை இறக்கி இவங்க என்ன செய்யணும்? தப்பிக்கணும். இப்ப நூற்றுக்கணக்கு சொல்றான். என்ன சொல்றான்? அந்த கயிறுகளை அறுங்கய்யா. ஆமே, அந்த கயிறுகளை அறுங்க. ஆமே, அல்லேலூயா. இந்த சேஃப்டி போட் இருந்தா தானே இவன் நடிச்சு இறங்கி தப்பிச்சு ஓடணும்னு நினைப்பான். அப்போ என் வாழ்க்கையில எது என்ன பாதுகாக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நான் முதல்ல அறுத்து போடணும். என் வாழ்க்கையில என் இயேசு தான் என்னை பாதுகாப்பான். அல்லேலூயா. ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க பாய்மரத்தை நம்பக்கூடாது, உங்க தளவாடங்களை நம்பக்கூடாது. ஒரு சேஃப்டி போட்டை வச்சுக்கிட்டு, இந்த சேஃப்டி போட்டு நகையை வச்சுக்கிடுவாங்க இவங்க கையில. ஒரு 10 பொண்ணு நகையை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? அப்படியே சுத்துறது. எப்படா இதை அடமானம் வைக்கலாம், எங்கடா கொண்டு போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன? என்கிட்ட தான் நகை இருக்குல்ல, என்கிட்ட தான் சும்மா வாயத்துக்கு சும்மா இருக்கிறது கிடையாது. நகையை கொஞ்சம் வச்சுக்கிறது, போட்டுக்கிட்டு என்ன செய்யறது? இந்த நகையை நம்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? ஏசப்பா உங்களுக்கு புது நகையை தரவே மாட்டேன். ஆமே. ஏன் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? நகைய பிள்ளைய படிப்பு நம்பிட்டு இருப்பாங்க. என் பிள்ளை படிச்சு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். என்னன்னா ஒரு கதைக்கு உதவாதானே ஏசப்பா உயர்த்தி வெறும் டிசைன் செஞ்சு 40 மார்க்கு இன்னைக்கு ஆண்டவர் தலை உயர்ச்சி தான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எங்க அண்ணன் படிப்பாளி நேரத்துக்கு பார்த்தா இருக்குது. மேக்ஸ்லாம் 100க்கு 1 மார்க் குறைஞ்சதே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இடம் கிடைக்குவாங்க. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சு அப்படி வந்துடுவான் இப்படி வந்துடுவான், குடும்பத்தை அப்படி பண்ணிடுவோம். ஒன்றுமே பண்ணலாங்க. அவங்க ஒன்றுத்துக்கு உதவாத என்ன பண்ணுதான் கட்ட குடும்பத்தை கட்டிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க நம்புறாங்க. கடைசி இப்போ சொல்லுவாங்க, இந்த பையன் அந்த தேவாங்க பையனா இன்னைக்கு காரில் வரலாம். இன்னைக்கு இப்போ சொல்றாங்க அவங்க. ஆமே. இந்த பையன் தேவாங்க பையன் தான் சொன்னேன் இவனை. இன்னைக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நான் அந்த ஊருக்கு போனேன்னா ஐயா எங்க அம்மா என் மனைவிட்ட வந்து சொல்றாங்க, ஏம்மா உன் புருஷனை நான் சவப்பட்டிகளை வச்சுட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கோம்மா. இன்னைக்கு சொல்றாங்க, போன ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. தவறான நம்பிக்கை. பாய்மரத்திலையும் தளவாடத்திலையும் படகு போட்டிலையும் நம்பிக்கை வச்சாங்க. அடுத்து என்ன நம்புறாங்க? 38 வாசிங்க. கோதுமையை என்ன செய்யறாங்க? திருப்தியாக சாப்பிட்ட பண்ணி என்னடி கோதுமையை எங்க தூக்கி வீசுறாங்க. இவன் சாருக்கு கப்பல்ல முதல்ல என்ன செஞ்சான்? நிறைய கோதுமை இருக்கு. இப்ப இவன் என்ன பண்றான்? கோதுமையை டெய்லி என்ன செஞ்சிடலாம், எப்படியாவது சாப்பிட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சிருப்பான். ஏசப்பா சொல்றாரு, இந்த கோதுமையை நீ என்ன செய்ய? தூக்கி கடல்ல போ. ஆமே. உன் நம்பிக்கை தேவனிடத்துல மட்டும்தான் இருக்குது. உன் நம்பிக்கை பாய்மரத்திலையும் தளவாடத்திலையும் சேஃப்டி போட்டிலையும் கோதுமையிலையும். அடுத்து என்ன? தொடர்ந்து வாசிங்க. 40 வாசிங்க. நங்கூரங்களை என்ன செய்யறாங்க? அடுத்து பாருங்க, கடைசி தன்னுடைய ஹோப் என்ன? அந்த கப்பல்ல என்ன இருக்கு? நங்கூரம் இருக்கு. அந்த நங்கூரத்தையும் அடுத்து என்ன செய்ய? கடல்ல. இந்த மனுஷங்க 7 விதமா நம்பிக்கொண்டிருந்தாங்க. பாய்மரத்தை நம்பினாங்க, அப்புறம் நங்கூரத்தை நம்பினாங்க, தளவாடத்தை நம்பினாங்க, சேஃப்டி போட்டை நம்பினாங்க, கோதுமையை சாப்பாட்டை நம்பினாங்க. வேற எல்லாத்தையும் நம்பி 7 விதமான காரியத்தை நம்பி பார்த்தாங்க. எதுவுமே அவங்கள என்ன செய்யல. சரக்குகளை என்ன செஞ்சாங்க? தூக்கி எறிஞ்சாங்க. உணவு பொருட்களை என்ன செஞ்சாங்க? தூக்கி எறிஞ்சாங்க. தளவாடங்கள் என்ன செஞ்சாங்க? தூக்கி எறிஞ்சாங்க. இன்னைக்கு உங்க நம்பிக்கை யார் மேல வைக்க போறீங்க? ஆமே. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த பிரயாணத்துல அவங்களுக்கு அந்த 7 நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஆமே. இயேசு மேல வைக்கிறீங்களா, இல்ல உங்க பொருட்கள் மேல வைக்கிறீங்களா, நிலத்தின் மேல வைக்கிறீங்களா? ஆமே. எங்க ஊர் எனக்கு நிறைய ஜப குறிப்பு. எங்க ஊர்ல ஒரு நிலம் இருக்கு பிறகு, அந்த நிலத்தை விட்டுட்டா நான் இங்க என்ன செஞ்சிருவேன்? இங்க ஒரு பெரிய நிலம் வாங்கிடுவேன் பிறகு. எப்படிமா அந்த நிலத்தை விட்டு இந்த நிலத்தை வாங்குவேன்? அந்த நிலத்தை விற்க செய்யறவர் இயேசுதான், இந்த நிலத்தை உனக்கு வாங்க செய்யறவர் இயேசுதான். இந்த அம்மா சொல்லும், நான் விற்கிறேன், நான் வாங்கிடுவேன். நான் சொல்லுவேன், இந்த அம்மா அதையும் விற்காது இதையும் வாங்காது. ஏன்னா இந்த அம்மாவுடைய நம்பிக்கை என்ன? இங்க விற்பாங்கன்னா இங்க வாங்குவாங்க. ஒரு சகோதரன் அப்படிதான் லாத்திகுளத்துல. ஆமே. இங்க ஒரு நிலத்தை விற்று அங்க வாங்கிடணும்னு சொல்லி ஒரு 30 லட்சம் கடன் வாங்கிட்டார். 30 லட்சம் 3 பைசா வட்டி. மாசம் எவ்வளவு கட்டணும்? 90,000 கட்டணும். 2 வருஷம் மாட்டிக்கிட்டார். கோயில் பட்டிட்டார். அவர் வீட்டுக்கு போனேன், போய் ஜெபம் பண்ணு, நல்லா திட்டுனேன். நீ இதை வித்து அதை வாங்க நீ என்ன நினைச்ச? நீ தப்பு பண்ண, ஒழுங்கா ஏசப்பட நீ என்ன செய்ய? மன்னிப்பு கேளு. 2 வருஷம் 90,000. எத்தனை கோடிங்க? 90,000 2 வருஷம்னா 2 கோடி என்ன செஞ்சுட்ட? 2 கோடி தானேங்க? தப்பா சொல்றேன்னா 2 கோடி நீ என்ன செஞ்சுட்ட? இழந்துட்ட. இனி நீ இழக்க கூடாதுன்னா ஒழுங்கு மரியாதை நீ என்ன செய்ய?
மன்னிப்புகள். காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு என்ன செய்ய, நான் சொல்றதெல்லாம் நீ எழுது, வசனத்தை எழுது. அடுத்த நாள் காலையில் நான் நினைச்சு இனிமேல் இந்த வீட்டுக்கு நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. இன்னைக்கு நைட் மட்டும் இங்கே தங்கிட்டு காலைச்சு என்ன செஞ்சிடலாம், ஓடிடலாம் அப்படின்னு நான் நினைச்ச காலில் அந்த மனுஷன் எழுந்திரிச்சு என்ன செய்யறாரு. அவர் ஒரு தொழிலதிபருங்க, அவர்கிட்ட ஒரு 30-40 பேர் வேலை பார்க்காங்க. ஆமே அந்த மனுஷன் அந்த திட்டு அந்த மனுஷன் அப்படியே குழந்தை மாதிரி கீழ்படுத்திட்டாங்க. ஆமே நினிவே மக்கள் என்ன செஞ்சாங்க, தேவனை விசுவாசித்தாங்க. ஆமே ஒரு சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஜனங்கள் விசுவாசிப்பாங்க. அவருக்கு ஒரு 6 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சாரு, அந்த 6 ஏக்கர் லேண்டை எப்படி செஞ்சிடலாம், 60 லட்சத்துக்காக மினிமம் வித்துடலான்னு 2 வருஷம் போராட்டாரு, விற்கவே இல்லை. ஆமே அடுத்த நாள் அந்த இடத்துல போய் ஜோம் பண்ணோம். வெறும் 6 நாளில் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சார், 30 லட்சம் அப்படியே கொண்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. அந்த லேண்ட் அவங்களுக்கு 75 லட்சத்துக்கு சேலிங் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமே அன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன செய்யணும், திட்ட வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், நீ என்ன நினைச்ச, நீ இந்த இடத்த வித்து அந்த இடத்த வாங்கி அங்க கோபுரம் கட்டணும்னு நினைச்ச, ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும், உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும், தேவன் மேல, நம்மளை அழைத்த தேவன் மேல இருக்கும். அல்லேலூயா. ஆமே இப்ப இந்த இடத்த ஆண்டவர் உங்களுக்கு வாங்க சொல்றாரு, இந்த இடத்த என்ன செய்யறாரு, உங்களுக்கு என்ன செய்யறாரு, வாங்க சொல்றாரு. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இந்த இடத்த வித்து அந்த இடத்த அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு, புதிதாவே தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நினைக்கிறேன் எதையும் வித்துலாம் ஒன்றும் வாங்க வேண்டாங்க, ஏசப்பா கொடுத்தா புதுசாவே தர்றாங்க. அல்லேலூயா. இதை வித்து அதை வித்து அப்படிதான். ஏன் நம்ம தேவனால புதிதாக உங்களுக்கு தர முடியாதா, முடியுமா, முடியாதாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, உங்க நம்பிக்கையை தேவன் மேல வைக்கணும். நம்பிக்கை யார் மேல வைக்கணும். ஆமா நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே வாட்ச் இருக்கு, முன்னாடி இல்லைன்னு நினைச்சேன். எத்தனை மணிக்கு பாஸ் சார், எத்தனை மணிக்கு டைம், எத்தனை மணிக்கு பாஸ் சார், இல்லை 12:30 முடிப்பீங்க. இப்போ கம்யூனியன்லாம் இருக்குது, இப்போ 1 மணி டைம் ஆகிடும். ஆமாம் அப்போ 7 விதமான தவறான என்ன செஞ்சாங்க, சூழ்நிலையில் இருந்த ஜனங்கள். ஆமே 7 விதமான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, எதிர்த்து வந்தாங்க. 7 விதமான எண்ணங்களை உடைய ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார், பவுல் மூலமாக என்ன செய்தார், காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆமே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் கண்ணு குருடா இருந்தான், ஒரு மனுஷன். அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செஞ்சாரு, கல்ல துப்பி சேர் உண்டாக்கி என்ன செஞ்சாரு, கண்ணில் பூசி நீ சிலோகம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார். அவன் போய் கழுவி அவன் என்ன செஞ்சான், பார்வை அடைஞ்சான். பார்வை அடைந்த போது பக்கத்துல யாரும் இல்லை, இயேசு இல்லை, யாருன்னு தெரியல, யார் என் கண்ணை சுகமாக்குறதுன்னு தெரியல. இப்ப அவன் கூட பிச்சை எடுத்தவன் அயலாத்தெல்லாம் வந்து உன் கண் எப்படி திறக்கப்பட்டது. அப்ப சொல்றான், ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி சேர் உண்டாக்கி கண்ணில் பூசினாரியா. ஆமே யோவான் 9 இருக்கு, நீ வீட்டில் போய் படிக்க, இப்போ வேண்டாம். ஆமே அல்லேலூயா. உடனே அவன் என்ன செய்யறான், அது எப்படி முடியும், நேரம் எங்க கூட்டு போறான், பரிசேயத்தை கூட்டு போறான், நேரம் சதுசேயத்தை கூட்டு போய் இவனுக்கு கண்ணு திறந்துட்டு கேளுங்க. ஆமே இவன் இவ்வளவு நாள் குருடா இருந்தான், சந்தோஷமா இருந்துச்சு. இவன் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டான், இவன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு, எங்களுக்கு வயிறுலாம் எரியுது. உன் கண்ணு திறக்கப்பட்டா என்ன செய்யும், நிறைய பேருக்கு வயிறு என்ன செய்யும், எரியும். பரவாயில்ல, எரியட்டும், பரவாயில்ல. அல்லேலூயா. ஆமென். என்ன பார்க்கும்போது இப்போ நிறைய பேருக்கு எங்கள் ஊரெல்லாம் வயிறு, இந்த தேவாங்கு பைய, இந்த எலும்பு பைய, இந்த நிறைய சொல்லுவாங்கங்க, இந்த ஓமக்குச்சி பைய, இந்த கருவா பைய, இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா சொல்றேன், இந்த கருவாப்பையில தான் ஏசு ஆசீர்வதித்தான். நீ நல்ல சொன்னப்பா, நல்ல தேவாங்கன்னு சொன்ன, நல்ல கருவாப்பைன்னு சொன்ன, நீ சொல்ல என் அப்பா ஏசு என்ன உயர்த்திட்டான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வயிறு இருந்தா என்னங்க, ஆமென், என்ன உயர்த்துகிறவர் நீ ஏசு. ஆமென். அல்லேலூயா. அவன் பரிசேயர் கேட்கிறான், உனக்கு எப்படிப்பா அந்த கண் எப்படி திறக்கப்பட்டது. அவன் சொல்றான், ஒருத்தர் வந்தாரு, கண்ணில் சேர்வு போட்டு பூசினாரு, நான் பார்வை அடைந்தேன் அப்படிங்கிறான். ஆஹா, அவனுக்கு என்ன செய்யுது, இப்போ பரிசேயனுக்கு என்ன செய்யுது, வயிறு இருக்குது, சதிசேயம் வரான். அவன் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வந்து கேட்கறான், இவன் கண்ணு எப்படி திறக்கப்பட்டது. இவன் அம்மாட்ட கேட்கறான், இந்த இருக்கான போய் விட்டே கேளுங்க. அவன் இயேசு திரும்ப சொல்றான், திரும்ப என்ன செய்யறான் சொல்றான், திரும்ப இவனுக்கு என்ன செய்யுது, திரும்ப பத்திக்கிட்டே இருந்து இப்போ எப்படி இருந்து 3 மடங்கு பத்திக்கிட்டே இருக்கு. திரும்ப கூப்பிடுறான், 2வது தரமா கூப்பிடுறான் பரிசேயர். கூப்பிட்டு உண்மையை சொல்லு, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த கண் எப்படி திறக்கப்பட்டது. அப்போ அவன் சொல்றான், நான் மறுபடியும் அதை தான் சொல்றேன், 4வது முறை நான் அதை தான் சொல்றேன். ஒருத்தர் வந்தாரு, என் கண்ணை செஞ்சாரு, சேர பூசினாரு, அவரு தான் என் கண்ணை சுகப்படுத்தினாரு. நீங்க கேட்கறத பார்த்தா நீங்களும் இயேசுவோட சீடராக போகிறீங்களான்னு கேட்டான். அவங்க நல்லதையா, உடனே அவங்களுக்கு வந்தது பாருங்க கோபம். அவன் நான் மோசையின் சீடர். அப்ப அந்த மனுஷன் சொன்னா, என் கண்ணை திறந்தது யாரு,
இயேசு வந்து கேட்டாரு. எல்லாரும் அவனை தள்ளி விட்டோன்னே அவனை நைஸா ஏசப்பா தனியா கூப்பிட்டு போய் கேட்கிறாரு, நீ இயேசுவின் மேல விசுவாசமா இருக்கிறியா? தேவனுடைய குமாரன் மேல நீ விசுவாசமா இருக்கிறியா? அப்போ சொல்றான், யாருப்பா? நான் அவரை பார்க்கவே இல்லையா இன்னும். அவர் தான் நான். ஆமென். அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன்? நீ விசுவாசித்தனா உன் கண் என்ன செய்யும்? திறக்கப்படும். ஆமென். உன் செவிகள் என்ன செய்யும்? திறக்கப்படும். உன் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? திறக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. 7 விதமான ஜனங்கள் என் வாழ்க்கையில வரலாம், 7 விதமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வரலாம், நம்பிக்கை, தவறான நம்பிக்கை என் வாழ்க்கையில வரலாம். பவுல் இவ்வளவு தவறான நம்பிக்கை வைத்த மனிதர்கள் மத்தியில பவுல் தன் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார். பாய்மரங்களை நம்பிக்கொண்டிருந்த மனிதர்கள், ஆமென். தளவாடங்களை நம்பிக்கொண்டிருந்த மனிதர்கள், ஆமென். காற்றையும் சூழலையும் நம்பிக்கொண்டிருந்த மனிதர்கள், ஆமென். தங்களிடத்தில் சரக்குகளையும் உணவுகளையும் நம்பிக்கொண்டிருந்த ஜனங்கள், தங்களிடத்தில் இருந்த சேஃப்டி போட் படகை நம்பிக்கொண்டிருந்த ஜனங்கள், தங்களிடத்தில் இருந்த நன்குரத்தை நம்பிக்கொண்டிருந்த ஜனங்கள், இவைகள் மத்தியில கர்த்தர் பவுல் என்கிற ஒரு ஊழியனை எழுப்பி தன் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வைத்தார். அல்லேலூயா. அந்த பவுலுடைய அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், ஆமென். அது 275 தவறான நம்பிக்கை உடையவர்கள், ஆமென். 275 சூழ்ச்சி நிறைந்த மனிதர்களை கர்த்தர் விடுவித்தார். அந்த மெலிந்தா தீவுல அவனுக்கு விரோதமாய் பார்த்தவர்கள், அவனுக்கு விரோதமாய் பேசினவர்களை கூட கர்த்தர் பவுல் மூலமாக என்ன செய்தார்? விடுவித்தார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை என் நீதியின்படி அழைத்திருக்கிறேன், உன் கையை பிடிச்சிருக்கிறேன், உன்னை தற்காத்திருக்கிறேன், உன்னை ஜனத்துக்கு உடன்படிக்கையாக உன்னை ஜாதிக்கு என்ன செய்வேன்? ஒளியாக வைப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வெக்கத்துக்கு பதிலாக ரத்தத்தினையா என்ன செய்யும்? பலன் கண்டிப்பா வருங்க. உங்களை எத்தனை பேர் எங்க பவுல் அத்தனை 275 பேர் வெட்கப்படுத்தினாங்க. அந்த மெலிந்தா தீவுல இருக்கிற எல்லாரும் பவுலை வெட்கப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் பவுலுடைய தலையை உயர்த்தினார், பவுலுடைய எல்லையை விசாலமாக்கினார், பவுலுடைய படகையை கர்த்தர் உடைந்து போட்டு புது படகை என்ன செய்தார்? கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பவுலை கர்த்தர் என்ன செய்தார்? தலையை உயர்த்தினார். ஒரு லட்சத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உனக்கு உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் உன்னை வெட்கப்படுத்தினாலும் அவ்வளவுக்கு அதிகமா தேவனாகி கர்த்தர் நம்மை உயர்த்த போதுமானவராகத்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் கூட நீங்க இயேசுவா பேசி இருக்கிறாருன்னு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்பார். ஆமே. 275 பேருடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமே, ஆமே. அந்த மெலிந்தா தீவில் இருக்கிற அத்தனை வியாதிப்பட்டவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு கொலைக்கு நியமிக்கப்பட்ட அவர்களை கர்த்தர் பவுல் மூலமாக விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பவுலை கொல்லணும்னு சத்துரு துடித்தான், சர்ப்பத்தின் வடிவுல வந்தான். காவலர்கள் பவுலை என்ன செய்யலாம்? வெட்டி போடணும்னு நினைச்சாங்க. புயல், பெரிய யூரோக்ளித்தான்ங்கிற ஒரு பெரிய சூறாவளி வந்து அந்த கப்பலை மூழ்கடித்து பவுலை கொன்றணும்னு நினைச்சது. சூழ்நிலைகள் எதிரானது, மனிதர்கள் எதிரானாங்க, அவன் மிருக ஜீவன்களும் அவன் எதிராகி வந்தது. ஆனால் எதுவுமே பவுலை சேதப்படுத்த முடியல. காரணம் தேவனாகிய கர்த்தர் மேல வைத்த விசுவாச நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம நம்பிக்கை யார் மேல வைக்க போறோம்? ஏசப்பா மேல வைக்கணும். ஆமென். பாய்மரத்தையும் தளவாடத்தையும் கப்பலையும் போட்டையும் சேஃப்டி போட்டையும் நந்திரத்தையும் கயிறுகளையும் அங்க இருக்கிற மாலுமிகளையும் நம்ம நம்பக்கூடாது. நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர் ஒரு நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறாருங்க. நான் அந்த புயல் இருக்கிறேன்னா இவ்வளவு வரையும் நான் தான் காப்பாற்றணும். ஆமென். நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அதான் கர்த்தரோட நாடின துறைமுகத்தில் அவர் உன்னை சேர்ப்பார். அவர் கொந்தளிப்பை அமர்த்தி உன்னை என்ன செய்ய போறாரு? நாடின துறைமுகத்தில் சேர்க்க போறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா ஜீவிக்க போகிறீங்க? நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். ஆமே, நாமே, நாமே, நாமே. அங்கே என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் அங்கே திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், அவர்கள் திராட்சை கனிகளை புசிப்பார்கள். ஒருவேளை நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் இன்றைக்கு நான் கேட்ட செய்தி, ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிற என் மேல நம்பிக்கையா இரு, என்ன விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நீரூற்று அது ஓடும், ஆராய் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் ஆமென். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர். கற்பதி கனியை திறப்பா, செவிகளை திறப்பா, செவிகளின் செவிகளை திறப்பவர், அவர் அவர் கிருபை. ஆமென், ஆமென். அவர் கிருபை. நல்ல கைதட்டி ஆமென்.
நல்லவர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஒருவரும் அதை பூட்ட முடியாது. அவர் என்றென்றும் வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர். நம் பாவத்தை மன்னிக்கும் அவர் நல்லவர். நல்ல கைதட்டியாமே. அவர் நல்லவர். அவர் நல்ல உற்சாகமா. ஆமே ஆமே. ஆமே ஆமே. திறந்த வாசல் நான் உனக்கு வைத்திருக்கிறேன். 2026 ஒருவனும் அதை பூட்ட முடியாது. பவுலுடைய குறுகின நிலைமையை கர்த்தர் மாற்றினார். பவுல் மூலமாக ஒரு கப்பலில் இருந்த ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு தீவில் இருந்த ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார். உங்க மூலமா கர்த்தர் ஒரு பெரிய ஜன கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உன்னை நீதியின்படி அழைத்திருக்கிறேன். உன்னை கைப்பிடித்திருக்கிறேன். உன்னை தற்காத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, என் ஜனத்திற்கு உடன்படிக்கையாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிறார். என் கைகளை பிடித்தவர், தாயின் கர்ப்பத்திலே என்னை உருவாகும் முன்னே என்னை முன்னறிந்தவர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இதோ எனக்கு முன்பதாக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி 7 விதமான மனிதர்களை நான் பார்க்க மாட்டேன். 7 விதமான தவறான நம்பிக்கையை நான் பார்க்க மாட்டேன். என்னை அழைத்த தேவனாகிய கர்த்தரையே நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கண்களை, குருடனின் கண்களை திறந்த பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். பவுல் சொன்னார், என் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன். இந்த சூழ்நிலைகளை நான் நம்பல, இந்த மனிதர்களை நான் நம்பல, என் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2026 திறந்த வாசலை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தொடர்ந்து வாசலை நடத்துவாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு நன்றியை செலுத்துவோம். கர்த்தர் மிகுதியான சத்தியத்தை, பரிசுத்தமான சத்தியத்தை, மகா உன்னதமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில, ஊழியத்தில், இந்த பட்டணத்தில், தேசத்தில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் திறந்த வாசலாக கர்த்தர் மாற்றியதை நம்மை நடத்த போகிறதுக்காக, அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம அனுபவிக்க போகிறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. சகோதரன் சகோதரன் நன்றி ஆண்டவரே. ஊழியரை தூரங்களை கொண்டு வந்து எங்களோடு கூட பேசி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நம்ப கூடாதவர்களை ஆண்டவரே நம்பாமல் நம்ப வேண்டிய தேவனை நம்ப, ஆண்டவரே நாங்கள் சார்ந்திருக்க வேண்டிய தேவனை சார்ந்திருக்க, ஆண்டவரே எப்போது நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்க, ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பல பாடங்களுக்காக, பல சத்தியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை, எங்கள் எதிர்காலத்தை, ஊழியத்தை, சபையை, சபை மக்கள், குடும்பங்களை எல்லாரையும் கர்த்தரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையும் யாரையும் நம்பிராதபடி எங்கள் தேவன் ஒருவரையே நாங்கள் நம்பி தொடர்ந்து எங்கள் ஆவிக்குரிய பிரயாணத்தை நாங்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்த அருமையான ஆண்டவர் ஊழியருடைய குடும்பங்களின் ரத்தத்தில் மறைத்துக் கொண்டோம். ஆண்டவர் அழைத்து வந்த ஊழியருடைய குடும்பங்களின் ரத்தத்தில் மறைத்துக் கொண்டோம். இதற்கு காரணம் இந்த பிஷப்பை அவருடைய குடும்பத்தின் ரத்தத்தில் மறைத்துக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொரு தெய்வ ஊழியருடைய குடும்பத்தை மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. அந்த விசுவாச குடும்பங்களை ரத்தத்தில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வேளையில பரிசுத்தமான அந்த பந்தியை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாகி தருவீராக. நாம் எல்லாரும் எழுப்பி நின்று அவருடைய சமூகத்திலே நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஜான் ரவி அவர்கள் வந்து மத்திய எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த வேத பகுதியை வாசித்து நாம் திருவதி நேராக கடந்து செல்வோம்.
சேர்ந்து அந்த வாக்கியத்தை நாம் வாசிப்போம். 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பஸ்காவை ருசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னார் இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது பன்னிரரோடு கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்டிகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட களத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்ததனால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதை உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேசின மிகப்பெரிய உன்னதமான வார்த்தை தான் இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் இருக்கிற சபைகள், தேவனுடைய பிள்ளைகள் கடைபிடித்து, பரிசுத்தவான்கள் கடைபிடித்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாக்கின்படி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து, ஒருவேளை நம்மில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமானால், என்று கேட்ட சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானால், ஒரு விஷயம் நாம் நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை நம்முடைய வார்த்தைக்கு நேராக நம்ம சாய்த்து, ஒரு விஷயம், ஆண்டவரே, உங்களுடைய சரீரமாகிய ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பரிசுத்த சரீரத்துக்கும் உடைய இரத்தத்துக்கும்
ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஒரு விஷயம் ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பந்திக்கு எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரமே ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இது உங்களுடைய சரீரமாக உங்களுடைய ரத்தமாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு மாற்றி தரும்படியா நாங்கள் கேட்கிறோம். எதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் கேட்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அபாத்திரமாய் ஆண்டவரே இந்த பந்தியிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். அப்பா எங்களை நாங்கள் நிதானிக்கிறோம். ஆண்டவரே எங்களை நாங்கள் யோசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய ரத்தத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களுடைய சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மீறுதல்களையும் ஆண்டவரே திருட்டுகளையும் அருவருப்புகளையும் எங்களை விட்டு கழுவி சுத்திகரித்து உமக்கு முன்பாக எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக லேவியராக